அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏசியில் செக் பண்ணி காமிச்சிட்டிங்க, ஃப்ரிட்ஜில் செக் பண்ணி காமிச்சிட்டிங்க இன்வெர்டர் அனலைசரை வச்சு, அதுக்கடுத்து நீங்கள் வாஷிங் மிஷினில் செக் பண்ணி காமிக்கலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நம்ம இதை எப்படி வாஷிங் மிஷினில் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஎல்டிசி மோட்டாருக்கு பதிலாக நம்ம யூவிடபிள்யூவில் பிஎல்டிசி மோட்டார் இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்ஜியோட டாப் லோட் மாடல் இன்வெர்டர் டைப் ஐபிஎம் ஐசி இருக்குது பாருங்கள், இன்வெர்டர் டைப். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பேசிக்காக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளக் கார்டு இருக்குது. ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டாச்சு. போட்டோன்னா பவர் சப்ளை ஆன் ஆயிடுச்சு. இதை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அனலைசரை ஆன் பண்ணணும். அனலைசரை ஆன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 சிக்னல்ஸ் எடுத்துக்குவாங்க. 2 ஹை சைடும் ஒரு லோ சைடும் சிக்னல் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆனில் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் மட்டும் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு போர்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கான 6 சிக்னலும் நமக்கு வந்துருச்சு. அதாவது ஐ சைடு லோ சைடு அனைத்து சிக்னலும் நல்லா இருக்குது அப்படிங்கிற சிக்னல்ஸ் ஐபிஎம்மோட சிக்னல் அனைத்தும் வந்துருச்சு. இப்போ நான் ஆக்சுவலாக பாஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அந்த சிக்னல் தொடர்ந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கும். இதைப்படி நீங்கள் வச்சு இந்த பிஎல்டிசி மோட்டார் நல்லா இருக்கா இல்லை போர்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வாஷிங் மிஷின்லையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான வீடியோ தான் இது. மிக்க நன்றி.